காஞ்சிபுரத்தில் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து மழைநீர் வெளியேறி வீடுகளுக்குள் உட்புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் இணைப்பியுள்ளார். தமிழரசன் வணக்கம், கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். பெஞ்சல் புயலின் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் எதிரொலியாக காஞ்சிபுரத்தில் மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளியேறி வீடுகளில் உட்புகுந்து மழை நீரால் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கழிவு நீருடன் சேர்ந்து தேக்கமடைந்துள்ள மழை நீரை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என அங்குள்ள பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சரியாக திட்டமிடாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெஞ்சல் புயலின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருவது, பலத்த காற்றும் அடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காளிமேடு அருந்ததி நகர்பாளையம் பகுதியில் தாழ்வாக உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் தான் அப்பகுதியில் உள்ள மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறி வரும் கழிவு நீருடன் கலந்த மழை நீரானது சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் உட்புகுந்துள்ளதாக அக்குடியிருப்பு வாசிகள் பெரும் வேதனையோடு கூறி வருகின்றனர். இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழ்நிலையும் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சாக்கடை நீர் வெளியேறி வருவதால் காலரா, மலேரியா, டெங்கு, டைபாய்டு உள்ளிட்ட நோய்களும் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை வரலாம் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மஞ்சள் நீர் கால்வாயில் சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் கால்வாயில் இருபுறங்களிலும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டு வருவதனால் கால்வாயில் போதிய மழை நீர் செல்ல முடியாமல் கால்வாயில் உள்ளேயே கழிவு நீருடன் சேர்ந்து தற்போது மழை நீரும் வெளியேறி வருகிறது என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சரியான திட்டமிடலுடன் மாநகராட்சி நிர்வாகம் இப்பணியை மேற்கொள்ளாததுதான் இந்த தண்ணீர், சாக்கடை நீரும் இந்த மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து வெளியேறுவதும் முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. அதனால் தாங்கள் தற்போது பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில மழை நீருடன் கழிவு நீர் வெளியேறி வருவதாகவும் பலர் தங்களது வீடுகளில் மழை வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதாகவும் வீட்டை விட்டு வெளியேறி வராமல் பூட்டி விட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிலர் அந்த வீடுகளை பூட்டி விட்டு அவர்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மழை விட்டால் மாத்திரமே அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்கள் கதவை திறந்து அவருடைய அன்றாட குடும்பத்தை நடத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒரு சிலர் வீட்டினுள் உட்புகுந்து மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியும் செய்ய முடியாமல் இருப்பதாக பொதுமக்கள் பலரும் வேதனையோடு கூறுகின்றனர். ஆண்டு காலமாக நாங்கள் இதே கஷ்டத்துக்கு தான் பட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுவு காலமே வராதா என்று பொதுமக்கள் பலரும் விரக்தியோடு பேசிக் கொண்டிருக்கின்றனர். உடனடியாக தங்களது பகுதிகளில் கழிவு நீருடன் தேங்கிய மழை நீரை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இனி வரும் காலத்திலாவது இது போன்று நிகழாத வண்ணம் தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட கலெக்டருக்கும் உரிய மாநகராட்சி ஆணையருக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகுந்த காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருக்காளிமேடு அருந்ததி நகர் பாளையம் குடியிருப்பு வாசிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது ஒரு மிக முக்கிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.